இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவார். ஒரு குறைவின்றி காத்திடுவார். பசிதாகமின்றி பராமரிப்பார். ஒரு குறைவின்றி காத்திடுவார். பசிதாகமின்றி பராமரிப்பார். அவர்தான் எந்தன் அன்பின் தெய்வம். அவர்தான் எந்தன் அன்பின் தெய்வம். இயேசு 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 அவர்தான் இயேசு. இயேசு 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 அவர்தான் இயேசு. மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயரும், கிருபை என்றைக்கும் மாறாமல் இருக்கும். மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயரும், கிருபை என்றைக்கும் மாறாமல் இருக்கும். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வழுவாமல் என்றும் காத்திடுவார். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வழுவாமல் என்றும் காத்திடுவார். இயேசு 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 அவர்தான் இயேசு. இயேசு 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 அவர்தான் இயேசு. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் என் கால்கள் வழுவாமல் காத்தவரவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் என் கால்கள் வழுவாமல் காத்தவரவரே. கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கம்பீரமாயன் முன் செல்கிறார். கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கம்பீரமாயன் முன் செல்கிறார். இயேசு 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 அவர்தான் இயேசு. இயேசு 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 அவர்தான் இயேசு. என் தாயும் அவரே, தந்தையும் அவரே, என் நன்மைகள் எல்லாமும் அவரே. என் தாயும் அவரே, தந்தையும் அவரே,
என் நன்மைகள் எல்லாமும் அவரே. எனக்காகவே தம் ஜீவனை தந்தவர் எல்லாமே எனக்காய் செய்திடுவார். எனக்காகவே தம் ஜீவனை தந்தவர் எல்லாமே எனக்காய் செய்திடுவார். இயேசு 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 அவர்தான் இயேசு. இயேசு 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 அவர்தான் இயேசு. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவார். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவார். ஒரு குறைவின்றி காத்திடுவார். பசிதாகமின்றி பராமரிப்பார். ஒரு குறைவின்றி காத்திடுவார். பசிதாகமின்றி பராமரிப்பார். அவர்தான் எந்தன் அன்பின் தெய்வம். அவர்தான் எந்தன் அன்பின் தெய்வம். இயேசு 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 அவர்தான் இயேசு. இயேசு 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 அவர்தான் இயேசு. நேசத்து வழி நடத்த நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோப்பா. இந்த யூடியூப் வாயிலாக அப்பா அனுப்பப்படுகிற விதைக்கப்படுகிற சத்தியத்தை கேட்க ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கெங்கயோ காத்து கிடக்கிறாங்கப்பா. எல்லோரோடு நீங்க பேசும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், அடியனை மறைத்து தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறது போல நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த மாசத்துக்குரிய வாக்கு தத்துவத்தை இந்த நாளோடு நாம் நிறைவு செய்கிறோம். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்ல பரிசுத்த ஆவியின் உதவியினால திட்டம் தெளிவாக நாம் பார்த்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாச கர்த்தர் நல்ல வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசிட்டே இருக்கார். இந்த 2 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசிட்டு வர்றாரு. ஒன்று, நீ தப்பிச்சுக்கணும். நீ தப்பி நீ மனுஷகுமாரனுக்கு முன்னாக வந்து நிற்கணும். தப்பிச்சுக்கணும். நீ நிறைய பேர் இன்னைக்கு தப்பிக்காம போயிட்டாங்க. சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், எத்தனையோ தேசங்களில் எவ்வளவோ சம்பவம் இன்றைக்கு நடந்து எத்தனையோ தேசம் தப்பிக்க முடியாமல் போச்சு. எத்தனையோ ஜனங்கள் தப்பிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தப்பிச்சுக்குவே. அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கஷ்டத்துக்கு தப்பிச்சுக்கணும், வறுமைக்கு தப்பிச்சுக்கணும், பிரச்சனைகளுக்கு தப்பிச்சுக்கணும், மற்றவங்களுடைய பொறாமைக்கு தப்பிச்சுக்கணும், நம்ம விரோதிகளுக்கு தப்பிச்சுக்கணும். ஒன்று, நீ தப்பிச்சுக்கணும். தப்பி நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக வந்து நிற்கணும். இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கணும். நீ சபையில் வந்து அவருக்கு முன்பாக, அப்பா நான் தப்பிச்சிட்டேன். இந்த 3 மாசமா கொரோனாவுடைய அதிகமாக வேகம் இருந்தது, தாக்கம் இருந்தது. ஆனால் அதற்கு நான் தப்பிச்சிட்டப்பான்னு சொல்லி நீ ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கணும், சொல்லணும்.
அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். எல்லா நாட்களும் ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா நாட்களும் ஜெபம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நீ ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நீ ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ஜெபிக்கணும். எல்லா நாட்களும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த ஓய்வு நாள் அது சபைக்கு போகிறோம், அதுக்கு எதுக்கு அது சபைக்கு போகிறோம், அதுக்கு ஏன் ஜெபிக்கணும்? அதை சபைக்கு போகிறோமே, அதை சத்தியத்தை கேட்குறமே, அதை பல மணி நேரம் உட்காந்துட்டு இருக்குமே, எதுக்கு ஜெபம்? நீ ஓய்வு நாள் எல்லா நாளும் ஜெபிப்பாங்க, இந்த ஓய்வு நாள் ஜெபிக்க மாட்டாங்க. நீ எப்படி தப்பிக்க போற, எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க போறேன் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச தேவ சமூகத்தை விட்டு விலகினவங்களெல்லாம் ஜெபம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீ ஜெபம் பண்ணி தான் நீ ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி இருக்க மாட்டேன். நல்லா கவனிங்க, ஊழி செய்வாங்க, நல்ல சூப்பராக வர்ஷிப் நடத்துவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, நிறைய பணிவிடைகள் செய்வாங்க, சபை சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் ஜெபம் தேசம் அழியாதபடிக்கு திறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். தேசம் அழியாமல் இருக்கணும்னா ஜெபம் ஜெபம் ஜெபம். தேசம் அழியாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா போதுங்கிறார் ஆண்டவருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் ஹல்லேலூயா. வாசிங்க, இங்க வாசிங்க. யாக்கோப்பு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நல்லா கவனிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு சிலர் தூங்கிடுவாங்க. எப்படிங்க? சிலர் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க, சிலர் ஜெபிக்கும் பொழுதே தூங்கிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டே தூங்குவாங்க, உளறிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே தோத்திரம் 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 சோத்திரம்ட்டே இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. சிலர் நான் பார்த்துருக்கிறேன். இதுதான் பெரிய கின்னஸுங்க இது. சிலர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். அப்படின்னு என்ன? ஜெபம் பண்ணிட்டு நீ விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணிட்டு நீ ஆயத்தமா இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு இல்ல, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ விழித்திருக்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் வரேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வரவேற்பிற்கு நீங்கள் வந்து நிற்கணும்ல, ரோட்டில் வந்து நிற்கணும்ல, அவர் இடம் தெரியாமல் அலைவார்ல. சிலர் ஆண்டவன் சொல்கிறாரு ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணி நீ விழித்து அப்படின்னு என்ன? ஜெபத்தை முடிச்சுட்டு நீ விழிச்சிருக்கணும். ஏன்னா நீ ஜெபம் பண்ணிட்ட, இனி கர்த்தனுக்கு அற்புதத்தை செய்ய தொடங்கிடுவார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நீ கேட்டோன்னே கர்த்தர் தருவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க அப்பவே கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாரு. ஆனா ஜெபம் பண்ணிடுவாங்க, இப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, கீழே முழங்கால் போட்டு இப்படி முழங்கால் போட்டு கீழே ஜெபம் பண்ணுவாங்க, கட்டில் மேலே இப்படி கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெபத்தை முடிச்சோன்னா இந்த கையை ஊனி அப்படியே உருண்டு கட்டில் படுத்துருவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் ஜெபத்திலேயே தூங்கிடுவாங்க, ஜெபத்திலேயே தூங்குவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணிட்டினா நீ ஆயத்தமா இருக்கணும், கையை நீட்டிட்டு ரெடியா இருக்கணும். ஆண்டவரே ஜெபத்தை முடிச்சிட்டேன், ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். சிலர் ஜெபம் முடிச்சதுன்னு படுத்து தூங்கிடுவாங்க, சிலர் ஜெபத்திலேயே தூங்குவாங்க. அது பயங்கர ஆச்சரியம். அப்படியே அப்படி 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 முகம் அப்படி போட்டு படுத்துருவாங்க. அப்படி அந்த தலையை கொண்டு போய் அப்படி முகத்தை அப்படி வச்சு அப்படி படுத்துருவாங்க. அவ்வளோதான். ஒரு வீட்டில் அப்படி தான் நான் பார்த்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருந்தா தூங்கிட்டாங்க. என் நாத்துமாவே கர்த்தரை சொல்லிட்டாங்க, தூங்கிட்டாங்க. நாத்துமாவே கர்த்தரை சொல்லி அவங்க எந்திரிக்கல. பார்த்தேன்,
எழுப்பாதீங்க, நான் போயிட்டு வரேன், வந்துட்டேன். ஜெபம், அது ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணிட்ட காத்திருக்கணும். கர்த்தாவே ஜெபத்தை முடிச்சுட்டேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்னு சொன்னா அடுத்த வினாடி இருந்து நீ காத்து, நீ விழிச்சிருக்கணும். கர்த்தர் எப்ப வேணாலும் உனக்கு தருவார், எப்ப வேணாலும் தருவார். சில ஆசீர்வாதம் இழப்பதற்கு இதான் காரணம். நீ ஜெபம் பண்ண, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாரு, நீ தூங்கிட்ட. கதவை தட்டி பார்த்தாரு, எழுப்பி பார்த்தாரு, மகளை கேட்ட, மகளை கேட்ட, மகளை கேட்ட, நீ தூங்கிட்ட, போயிடுச்சு ஆசீர்வாதம். உனக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். உனக்கு தூக்கமே பிரதானம், உனக்கு சாப்பாடே பிரதானம். ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்க வேண்டும். எலியா நம்மை போல பாடுல மனுஷன் இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா, கருத்தா ஜெபம் பண்ணாங்க எலியா. நமக்கு இருந்த அநேக பாடுகள் எலியா. எலியா யார்? மகா பெரிய தீர்க்கதரிசி எலியா. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய எலியா. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது இயேசுவோடு வந்த மோசேயும் எலியாவும் இயேசுவோடு வந்து நின்றார்கள். இயேசுவோடு கூடவே இருந்த எலியா, அப்பேற்பட்ட எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா. எப்படி ஜெபம் பண்ணா பாருங்களேன் எலியா. இங்க வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. ஹல்லேலூயா. ஆகாபும் எலியாவும் ஒண்ணா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆகாப்பு ராஜாவும் எலியாவும் ஒண்ணா இருக்கிறாங்க. இப்ப ஆகாப்பு என்ன பண்ணிட்டா வாசிங்க. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான், சாப்பிட போயிட்டான். எலியா சாப்பிட போகல. புரியுதா உங்களுக்கு? ஏன்? நான் ஜெபிக்கணும். 2 பேரும் ஒன்னா தாங்க இருக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட போயிருக்கணும், இல்ல 2 பேரும் சாப்பிடாம இருந்திருக்கணும். ஆகாப்பு சாப்பிடறதுக்கு போயிட்டான், எலியா சாப்பிடறதுக்கு போகல. எலியா நீ சாப்பிட போகல, நான் ஜெபிக்கணும். எனக்கு சாப்பாடு முக்கியமல்ல, எனக்கு ஜெபம், எனக்கு ஜெபம். உனக்கு சாப்பாடு முக்கியம், உனக்கு ஆராதனை முக்கியம் இல்லை. ஆராதனை முக்கியம்னா காலை எழுந்திரிச்சு 5 மணிக்கு குடும்பமாக உட்காந்து நீ ஜெபம் பண்ணியிருப்ப. உனக்கு ஆராதனை முக்கியம் இல்லை, உனக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால தான் காலையில் ஆயத்தப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. பாதி ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டில். பசி தாங்க மாட்டேன், நீ பசி தாங்க மாட்டேன். அப்ப நீ எப்படி பசி தாங்க நீ எப்படி தப்பிப்ப? பஞ்ச காலத்தில் எப்படிங்க தப்பிப்பீங்க? அப்போ எப்படிங்க தப்பிப்பீங்க பஞ்ச காலத்தில்? யோசித்து பாருங்களேன். 2 பேரும் ஒன்னாதாங்கிறதாங்க. ஆகாப்பு எலியாவும். ஆகாப்பு சாப்பிட போயிட்டான். எலியா நீ சாப்பிட போகல, நான் ஜெபிக்கணும் ஐயா, நான் ஜெபம். அப்படி முகம் குப்புற விழுந்து தலையை கொண்டு போய் அப்படி மண்ணுக்குள்ள அப்படி புதஞ்சு ஜெபம் பண்ணா பாருங்களேன். ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணிட்டு எலியா தூங்கல. கவனி, ஜெபம் பண்ணி நீ விழித்திருந்தா தான் நீ அற்புதத்தை பார்க்க முடியும், நீ தப்பிக்க முடியும். ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இது மத்தேயு 7:7 வாசிக்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்ப கேட்டோன்னு கர்த்தர் கொடுத்துருவாரு. சில காரியம் தாமதமாகலாம், சில காரியம் உடனே ரெடி ஆயிரும். உடனே ரெடி ஆயிரும். ஹோட்டலுக்கு போச்சுன்னா நீ ஆர்டர் பண்றது சிலது கொஞ்சம் லேட் ஆகும், சிலது ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கிறத உடனே கொடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? நீ ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணோன்னு கர்த்தர் உனக்கு ரெடியா கொண்டு வந்திருப்பார். உனக்கு தூக்கம் பிரதானம். முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரன் பார்த்து சொல்றான், வாசிங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, இப்ப ஜெபம் பண்ணிட்டாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷமும் 6 மாசமும் மழை இல்லை. இப்ப 3 வருஷமும் 6 மாசமும் மழை இல்லை. இப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கிறார். தம்பி இங்க வாப்பா, போய் சமுத்திரத்துல போய் ஏதாவது மேகம் வருதான்னு பார்த்துட்டு வா. இவன் போறான். போயிட்டு வந்த, ஐயா ஒரு அடையாளம் இல்லை, நான் நினைக்கிறேன் மறுபடியும் ஜெபம். போய் பார்த்துட்டு வாப்போ. ஐயா ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் ஜெபம். ஐயா ஒண்ணு இல்லை, மறுபடியும் ஜெபம். ஜெபம் பண்ணி காத்திருந்தாங்க எலியா. போய் பார்த்துட்டு வாப்போ, ஏன்னா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஜெபம் பண்ணி விழித்திருந்தான் எலியா. நீ ஜெபம் பண்ணி தூங்குற, ஜெபத்திலேயே தூங்குற. எப்ப ஜெபம் முடிச்சதுன்னே தெரியல. எப்படி நீ ஆசீர்வாதத்தை வாங்குவ? எப்படி நீ தப்பிக்க முடியும்? எப்படி நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியும்? பிஸியா இருக்கிறாங்க. ஐயோ, நிறைய இடத்துல கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலாவது அட்டன் பண்ணும் பொழுது நான் ஜெபம் பண்ணணும் என்னை கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கியா? சிலர் ஜெபிக்கும் பொழுது ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. ஃபோன் வரும், ஃபோன் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஜெபத்தில் இருக்கிறேன். எங்க போய் ஜெபத்தில் இருக்கிற? ஃபோன் எடுத்து ஜெபத்திலேயே இன்னொரு ஆளுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃபோனு, ஸ்தோத்திரம், வெயிட் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உபவாச கோட்டம். எங்க போய் உபவாச கோட்டம்? புரியுதா உங்களுக்கு? 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லைங்க. மழைக்காக ஜெபிக்கிற இல்லையா? மழைக்காக ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கிற தன் ஊழியக்காரன் அனுப்பி போய் பார்த்துட்டு வாப்போ. 6 முறை ஜெபம் பண்ணா, 7வது முறை ஜெபம் பண்ணா, போய் பார்த்துட்டு வாப்போ. ஐயா ஒரு கையளவு ஒரு மேகமனம் வந்துக்குது. ஆகாப்ப ரதத்தை போட்ட சொல்லு, ஆகாப்ப ரதத்தை பூட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கீழே வாசிங்க. அப்படி வாசிட்டவாங்க. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு ஓடினான். ஓடுனா பாருங்க எலியா. நான் ஓட்டம், ரத்தத்துக்கு முன்னாடி ஓடுனாங்க எலியா. ரத்தத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான் எலியா. ஏன் தப்பிக்கிறான்? எதுக்கு தப்பிக்கிறான்? மழைக்கு தப்பிக்கிறான். பயங்கர மழை வரப்போகுது. ஹல்லேலூயா. ரதத்தை பூட்டுறதுக்குள்ள மழை வந்துருச்சு. ஓடுனா பாருங்க எலி. ஏன்? ஜெபம் 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 ஜெபம். எலியா ஜெபம் பண்ணி காத்திருந்தாருங்க எலியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி வெயிட் இருந்தார். இங்க வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகி கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். போதுங்க, ஜெபம் பண்ண பாருங்க. பலிபீடத்தை கட்டினாரு. உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் ஆண்டவரே. எலியா பலிபீடத்தை கட்டாரு. பலிபீடத்தை கட்டிட்டு வாய்க்காலை வெட்டி 12 குடம் தண்ணி, 4 நாள் கூட 12 குடம் தண்ணி இது பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணிட்டு அந்த பலிபீடம் சேர்ந்து ஒரு மாட்டை எடுத்து வெட்டி அந்த வெள்ள பலிபீடத்துக்களை செலுத்திட்டு, இப்போ எலியா வந்து ஒரே ஒரு ஜெபம், என் ஜெபத்தை கேட்டருள்வீரப்பா, நீ சொல்றபடி நான் செஞ்சுட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டேன், என் ஜெபத்தை கேட்டருள்வீர் அப்படி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு காத்திருந்தா பாருங்களேன். வானத்திலிருந்து அக்கினி கர்த்தர் இறக்கிட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குதுங்க.
நீ ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தீன்னா ஒரு ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்க. ஆண்டவரே அக்னியே, ஆண்டவரே பலிபீடம் கட்டிட்ட, பலி செலுத்திட்டுன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை முடிச்சுட்டு வெயிட் பண்றாரு. ஏன்னா அக்னி இறங்கல அப்படின்னா பாகால் தீர்க்கதரிசி எலியாவை தூக்கிடுவாங்க. எலியாவும் கொடுத்த தீர்க்கதரிசிகளை தூக்கிடுவாங்க. இப்ப எலியா வெயிட் பண்றாரு, பாகால் தீர்க்கதரிசிகள் வெயிட் பண்றாங்க, எலியா வெயிட் பண்றாரு. ஜெபம் முடிஞ்சது, வெயிட் பண்ணாரு, விழித்திருந்தாரு, வானத்திலிருந்து அக்னி இறங்கிச்சு. பைபிள் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்ணி விழித்திருந்தீனா நீ தப்பிச்சுக்குவ. நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா, 2 பேர் மணவாளனை பார்க்க சந்திக்க புறப்பட்டாங்க. 2 டீமும் புறப்படுது. புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் 2 டீமும் புறப்படுது மணவாளனை சந்திக்க. மணவாளனை சந்திக்க போயிட்டாங்க. இப்ப கதவு திறக்கப்படலை. நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ விழிச்சிருக்கணும். இப்ப 2 பேர் தூங்கிட்டாங்க. 2 பேர் தூங்கியாச்சு, 2 டீம் தூங்கியாச்சு. இப்ப மணவாளன் வர பக்கம் ஆயிருச்சு. விளக்கு வேற அணை போகுது, எண்ணெய் வேற தீர போகுது. இந்த புத்தி இல்லாதவங்க கேட்டாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இவங்க சொன்னாங்க, நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே இந்த 5 பேரும் அந்த இடத்துல வெயிட் காத்திருந்தாங்க, விழிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், அந்த இடத்துல இருந்தாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்தாங்க, ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்தாங்க. மணவாளன் கதவை திறக்கும் பொழுது புத்தியுள்ளவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள், உள்ள பிரவேசிச்சாங்க. இந்த வெளியில புறப்பட்டு போனாங்க பாத்தியா, அவங்க உள்ள வர முடியல. தேவன் வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ ஜெபம் பண்ணி நீ விழித்திருந்தீனா நீ பரலோகத்துக்கு போகலாம், இல்லாட்டி நீ பரலோகம் போக முடியாது. கவனிக்க வேண்டிய காரியம், நீ ஜெபம் பண்ணி விழித்திருந்தாத்தான், நீ ஜெபம் பண்ணி விழித்திருந்தாத்தான் நீ வானத்திலிருந்து வருகிற மலையை, அற்புதங்களை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நீ ஜெபம் பண்ணி விழித்திருந்தாத்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சாத்தானுடைய கிரிகளை அழிக்கிறதை நீ பார்க்க முடியும். நீ ஜெபம் பண்ணி தூங்கிட்டுன்னு அற்புதத்தை பார்க்க முடியாது. இவர்கள் விழித்திருந்தார்கள். தேவன் வரும்பொழுது, மணவாளன் வரும்பொழுது விழித்திருந்தாங்க, விழித்துங்க உள்ள பிரவேசித்தாங்க. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். 38 வருஷம், 38 வருஷம் வியாதி கொண்டவன் அங்கே இருந்தார். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், படுத்திருந்த இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலம் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொல்ற? 7வது வசனத்துல, அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை யாருமே கொண்டு போய் இறக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? சில சமயங்களில் தூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்களாம். சில சமயம் தூதர்கள் வந்து குளத்தை அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்களாம். நான் அந்த குளத்துக்கு நான் போயிருக்கிறேன், அந்த பெதஸ்தா குளத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்களாம். அப்படி கலக்கும் பொழுது யார் முதலாவது போய் இந்த குளத்துக்குள்ள இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர் இருந்தாலும் அவங்க சுகமாகிடுவார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இப்ப இந்த வியாதிஸ்தர் 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். இவனுக்கு யாருமே உதவி செய்யல. நான் நினைக்கிறேன் இவன் 38 வருஷமா விழிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு தூதன் வருவான்னு சொல்லி இன்னைக்கு பகல் முழுவதும் விழிச்சிருப்பார். வரல, இன்னைக்கு இரவு வரல, இன்னைக்கு பகல் வரல, கண்டிப்பாக இரவில் வருவார். இரவில் முடிச்சுட்டே இருந்திருப்பாரு. இன்னைக்கு தூதன் வந்தால் இறங்கிடலாம், தூதன் வந்தால் இறங்கிடலாம், தூதன் வந்தால் இறங்கிடலாம். 2 நைட்டு 2 பகல் 2 நைட்டு வரல, கண்டிப்பாக 3வது பகலில் தூதன் கண்டிப்பாக வந்தே தீருவார். வரல. சில சமயங்கள் கலக்கும் பொழுது இவர் இறங்குறதுக்குள்ள போய் வேற ஒருத்தன் போய் இறங்கி சுகமாகி போயிடுவான். ஏறத்தாழ 38 வருஷம் விழிச்சிட்டே இருந்தா. நல்லா கவனிங்க. ஒரு நாள் இயேசு அவனை தேடி போனார். ஏன்? அவ விழிச்சிருந்தா. யாருமே இறக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க, யாருமே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. அவ யார் தெரியுமா? 38 வருஷம் வியாதி சபையில் இருந்தவன். சபையில் இருந்து அவனுக்கு ஜெபிக்க தெரியும். அவன் ஜெபிக்கிறவன், சபையில் இருந்தவன். ஒரு பாவத்தினால் அந்த வியாதி அவனுக்கு வந்துருச்சு. இப்ப பெத்தஸ்தா கூடத்தில் போய் படுத்துட்டான். அவனை போய் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவரே என்னை இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. 38 வருஷம் விழிச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த விழித்திருந்தவனை சந்திக்க இயேசு புறப்பட்டா. நீ விழிச்சிருந்தா தான் தேவனை சந்திப்பார். நீ விழிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யாருக்கு அவருடைய பிறப்பை அறிவித்தாங்க? விழிச்சிருந்த ஆட்டு மேய்ப்பர்களுக்கு அவருடைய பிறப்பை நற்செய்தி அவருக்கு பிறப்பை அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஆட்டு மேய்ப்பர்கள் விழித்திருந்த ஆட்டு மேய்ப்பரை தான் பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டது. அவர் வரும் பொழுது நீ விழிச்சிருக்கணும். பிறக்கும் பொழுது விழிச்சிருந்தா தான் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை போய் அவரை சந்தித்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 38 வருஷம் தூங்கலைங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவ்வளவு காலமா தூங்காம இருக்கேன்னு சொல்லி வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் அவனை நேரடியா போய் சந்திச்சு, நீ குளத்துக்குள்ள இறங்க வேண்டாம், அதை கலக்கவே வேண்டாம், குளத்துக்குள்ள இறங்க வேண்டாம், நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஏன்? விழிச்சிருந்தான், ஜெபம் பண்ணி விழிச்சிருந்தான். ஆண்டவரே என்னை யாருமே இறக்கிவிட மாட்டேங்கிறாங்க, யாருமே இறக்கிவிட மாட்டேங்கிறாங்க, யாருமே இறக்கிவிட மாட்டேங்கிறாங்க. ஜெபம் பண்ணி விழித்திருந்தான். ஜெபம் பண்ணி காத்திருந்தார்கள் புத்தியுள்ளவர்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் விழித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணி காத்திருந்தார்கள். ஜெபம் பண்ணி விழித்திருந்தான். இந்த 38 வருஷம் கொண்டவன். அதனாலதான் இங்க ஆண்டவர் அவனை வியாதியிலிருந்து தப்பிக்கும்படி கர்த்தர் செய்தார். 38 வருஷம் வியாதி கொண்டு ஏன் கர்த்தர் அவனை தப்பும்படி செய்தார்? அவனுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சா? அவன் விழித்திருந்தான். அவன் விழித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை வாசிக்கிறோம். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாருங்க, என்னோடு கூட விழித்திருங்களே, என்னோடு கூட விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவருங்க, என்னோடு விழித்திருங்களே, என்னோடு விழிச்சிருங்க, என்னோடு கூட நான் கூட இருக்கிறேனே. வீட்டுக்கு போய் சத்தியத்தை சொல்லுவேன். அப்படியே அவங்க கண்ணு அப்படியே சுத்திட்டு இருக்கு. அவங்க கண்ணு நான் பார்ப்பேன். ஆனால் ஊர் கதை பேசுனா நல்லா இருப்பாங்க. ஊர் கதை, சொந்த கதை, தேவையில்லாத கதை பேசுனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க. இந்த வேதத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை அப்படி சுத்தம் நடிக்கிறாங்களா அல்லது அவங்க பிடிச்ச ஆவி அப்படிப்பட்ட ஆவியான்னு தெரியல. அப்படியே கண்ணை சுத்துவாங்க. அப்படி பார்த்தா தெரியும் இல்லையா? நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க இல்லையா? நல்லா கவனி. சொல்ல வந்த சத்தியம் உங்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடும். ஏன்னா நீ தூங்கிட்டு சொல்லுங்க ஃபாஸ்டர் அப்படிம்பாங்க. இல்லை சொல்லுங்க அப்படிம்பாங்க. இல்லை நீ கேட்கறதுக்கு தன்மை இல்லைன்றுவேன். நீ தூங்கியாச்சு, நீ தூங்கிட்ட. இயேசு கேட்குறாரு, என்னோடு கூட நீ விழிச்சிருக்க கூடாதா? என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆகையா இனி சம்பவிக்க வேண்டிய இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீ விழிச்சிருக்கணும்.
ஜெபம் பண்ணி நீ விழிச்சிருக்கல அப்படின்னா நீ ஆசீர்வாதத்தை நீ ஜெபம் பண்ணியுமே ஆசீர்வாதம் வந்தாலும் நீ தூங்குனது நிமித்தமா அந்த ஆசீர்வாதம் ஒன்று விட்டு போயிடும். நீ ஜெபம் பண்ணி நீ விழிச்சிருக்கணும். எல்லாரும் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. இப்ப கடைசியா ஏசப்பா கேட்கிறார், என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அவர் கேட்கிறாரு பாருங்களேன். என்னோட கொஞ்சம் முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டுற, என்னோடு கூட இயேசுவே கேட்கிறாரு. கடைசியா இதான் கடைசி லாஸ்ட், கடைசி இயேசு கிறிஸ்து வருகும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ தூங்கிட்டீன்னு நீ பரலோகத்துக்கு கூட நீ இழந்துருவ. பரலோகம் போக முடியாது. புரியுது எங்களுக்கு? நீ தூங்கிட்ட பரலோகத்தை நீ இழந்துருவ. ஒரு நாள் நீ தூங்கி எந்திரிப்ப, உன் வீதியில் யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியே எந்திரிச்சு ஓடி வருவ, யாருமே எந்திரிக்க மாட்டேன். நீ ஒருத்தர் தனியா நிற்ப. நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவரோட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நீ தூங்குற, நீ இழந்துருவ. பரலோகத்தை கூட நீ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ தூங்கின அப்படின்னா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது விழித்திருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்னு பைபிள் எழுதியிருக்கு. வாசிங்க 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, என்னோடு கூட விழித்திருங்கள் அப்படின்னு ஆசியப்பா சொல்லி, என்னோடு கூட விழித்திருங்க. ஏன்னா இயேசு வரப்போறார். இயேசு எப்போ வரப்போறாரு இங்கே வாசிக்கிறோம். இயேசு எப்போ வருவார்னு சொல்லி சில காரியங்கள் வசனம் எழுதியிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 13:35 வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ எப்ப வருவார் பாருங்க. எஜமான் எப்ப வருவார்? விழிச்சிருங்க. ஒருவேளை சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:38 வாசிக்கிறோம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அவர் வருவார். அப்ப நீ எப்ப ஜெபிக்கணும் பாருங்களேன். அப்ப நம்ம எப்ப ஜெபிக்கணும்? சாயங்காலத்துல ஜெபிக்கணும். இன்னைக்கு சாயங்காலத்துல ஜெபிக்கிறோமா? சாயங்காலத்துல என்ன தூக்கம். எஜமான் எப்ப வேணாலும் வருவார். அது எப்ப வருவார்னு சொல்லி அந்த டைம் அங்க எழுதிட்டார், அந்த காலத்தை எழுதிட்டார். நேரத்தை எழுதல, காலத்தை எழுதிட்டார் ஆண்டவர். எஜமான் எப்ப வருவாரு? சாயங்காலத்துல வருவார். அப்ப சாயங்காலத்தை நீ ஜெபிக்கணும். நம்ம சாயங்காலம் தான் தூங்குற நேரம். சாயங்காலம் எப்படா சாயங்காலம் வரும்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ நீ எப்பெல்லாம் ஜெபிக்கணும்? சாயங்காலத்தில் ஜெபிக்கணும். ரெண்டாவது நடுராத்திரி நீ ஜெபிக்கணும். நடுராத்திரி எந்திரிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆண்டவரே வரிகள், நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, வரிகளை மாத்திரம் எங்களை கைவிட்டுறாதீங்க இயேசுப்பா. அதான் நான் எதுவுமே ஆசைப்பட்ட சொத்து சுகத்துக்கு யாராவது பேசுனா கூட ஏற்று பேசுறது இல்லை. என்ன பரலோகத்துக்கு போய் சேரணும். கவனி, ஒருவேளை ஆண்டவருடைய வரிகளுக்கு இது நீ கைவிடப்பட்டுட்ட, இந்த சபை இருக்கும், நீ உட்கார்ந்துட்டு அந்த வீடெல்லாம் அப்படியே இருக்கும். சபை இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வெளியே நீத்து வச்சுக்கிற பைக்கு, காரு எல்லாமே இருக்கும். வரிகையில் இது கைவிடப்பட்டுட்ட உலகத்தில் உங்க மாதிரி பரிதபிக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காது. யார் கைவிடப்படுவாங்க? தூங்குகிறவர்கள் கைவிடப்படுவாங்க. மெயினான காரியத்தை கர்த்தர் அதை மாத்திரம் தான் திரும்ப முக்கியப்படுத்திட்டே இருக்கிறார். மற்ற அந்த பாவம் செய்யறா, சாப்பிட்டு இருக்கிறார், நான் வரும்பொழுது நீ சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படிலாம் எழுதலை. அவர் வரும்பொழுது நீ விழிச்சிருக்கணும். அவர் வரும்பொழுது நீ கைவிடப்பட்டுட்ட கஷ்டம்தான். அப்ப எப்ப வருவாரு? சாயங்காலத்தில் வருவார். அப்ப நீ சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். கர்த்தர் காலத்தை எழுதிட்டார். வேதத்தில் காலம் எழுதப்பட்டாச்சு. நேரம் எழுதப்படாவிட்டாலும் காலத்தை கர்த்தர் எழுதிட்டார். அப்ப சாயங்காலத்தை நீ ஜெபிக்கணும். நடுராத்திரியில சில வேளை நம்ம சில வேளை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூங்கி எந்திரிப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். சில சம்பந்தம் இல்லாமல் நடுராத்திரி நமக்கு விழிப்பு வரும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டயர்டு இருக்காது.
நடு ராத்திரியில் 1 மணிக்கு 2 மணிக்கு 12 மணிக்கு மேலே நடு ராத்திரியில் ஒன்றுமே பிரச்சனைக்காது, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நடு ராத்திரியில் ஃப்ரெஷ்ஷாக என்னடா விழிச்சிருவோம். விழிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கர்த்தர் சொல்லுவார், இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணு பாரு. சம்மந்தமே இருக்காது. போய் உட்காந்து பாய் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணு. நான் என்னைக்காவது உனக்கு இப்படி எழுப்பியிருக்கேன்னா, நீ என்னைக்காவது இப்படி எந்திரிச்சிருக்கியா, இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் உனக்கு நடந்திருக்கா, நீ எந்த ஜெபம் பண்ணு பாரு. தூக்கம் வராம கம்பல் பண்ணி போய் படுத்து கண்ணை மூடி படுத்து ரொம்ப ட்ரை பண்ணி தூங்குவோம். எப்போ? நடுராத்திரியில். 2ஆம் காலம் ஆண்டவர் நடுராத்திரியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3வது எப்போ வருவாரா? சேவல் கூவும் நேரத்தில். சேவல் கூவுறதுக்கு நேரத்தில் வந்துடுவார். சேவல் எப்போ கூவுன்னே தெரியாது. ஒவ்வொரு சேவல் ஒவ்வொரு மாதிரி கூவுது. நானும் பாசனமாக போன வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சாயந்தரம் 4 மணிக்கு கூவி, மத்தியானம் 1 மணிக்கா 1 மணிக்கு கூவிட்டு இருக்குது. ஆனால் சேவல் எப்போ கூவும்? அதிகாலையில் கூவுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ எப்போ விழிச்சிருக்கணும்? அதிகாலையில் நீ விழிச்சிருக்க. எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். கர்த்தர் காலத்தை கர்த்தர் எழுதிவிட்டார். நேரத்தில் எழுதலை, நாட்கள் எழுத, வருஷங்கள் எழுதலை, காலத்தை கர்த்தர் எழுதிவிட்டார். அடுத்தது எப்போ வருவாரா? காலையில். டக்குன்னு காலையில் வந்துடுவார் ஏசப்பா. பகலை எழுதலை, அப்போ பகலில் எழுதலை. அப்போ பகல் நீ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. பகலில் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 12:38. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்துடுவார். 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணிலிருந்து 3ஆம் மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம். இந்த 2ஆம் ஜாமம் 9 மணிலிருந்து 12, 12லேருந்து 3. ஒருத்தர் அப்படியே எடுத்தார் மெசேஜ். இந்த காலகட்டத்தில் ஏசப்பா வந்துடுவார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். நீ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீ தூங்கிட்ட, இத்தனை வருஷமா கிறிஸ்துவனா இருந்து பிரயோஜனம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீ விழிச்சிருக்கணும். இந்த வருஷத்தில் ஏசப்பா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அழிவுகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனதுதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அழிவுகள் வந்து மனுக்குலத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் வந்து மனுக்குலத்தை கூட்டிட்டு போகணும். இந்த அழிவில் இப்பவே உலகத்தில் 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களும் இறந்துட்டாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் வியாதியில் இருக்கிறாங்க. 1 கோடி ஜனங்க மரணத்துக்கு ரெடியா இருக்குது. இது கடல் வெட்டுக்கிளிகள் உள்ள வந்துட்டே இருக்குது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. இதற்கு முன்னாடி கவனிங்க, மனுக்குல தேவனுடையது. மனுக்குலத்தை அழியிருக்கு தேவன் விடமாட்டார். அப்போ இந்த கொரோனா வியாதி பலவிதமான ஒரு ஆபத்துகள் வந்து நீங்கள் மனுக்குலத்தை அழிச்சிட்டு இருக்குது. இந்த மனுக்குலத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனுக்குலம் தானே பரலோகம் போகும். மனுஷனை அழிஞ்சு போயிட்டு அவர் பரலோகத்துக்கு யார் போவாங்க? புரியுது உங்களுக்கு? இப்போ மனுஷன்லாம் வியாதி வந்து செத்து போயிட்டாங்க, வெட்டுக்கிளி வந்து அழிச்சு போயிடுச்சு, அல்லது வியாதி வந்து கொரோனா வந்து அழிச்சு போயிடுச்சுன்னா பரலோகத்துக்கு யார் போவாங்க? தேவனை பார்த்துட்டே இருப்பார். மனுக்குள்ள அழியறதுக்கு முன்னாடி இப்போ மனுக்குள்ள கூட்டம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. இயேசு கேட்குறாரு, என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? வாசிங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வந்துடுவார். இன்னொரு காரியத்தை இங்கே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நினையாத நேரத்தில் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைம்பாங்க. ஏங்க என்ன ஜெபம் இல்லையா? ரொம்ப பிஸியா இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. எப்படி? ஒருத்தர் சொல்றாரு, அப்படி ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர். நான் ரொம்ப, உனக்கு என்ன பிஸி? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல அப்படின்னா
கஷ்டம்தான். நீ தப்பிக்கிறது கஷ்டம், நீ தப்பிக்கிறது கஷ்டம், நீ பலவீனத்துக்கு தப்பிக்கிறது கஷ்டம், நீ வறுமைக்கு தப்பிக்கிறது கஷ்டம், நீ பிரச்சனைக்கு தப்பிக்கிறது கஷ்டம், நீ சமுதாயத்தை தப்பிக்கிறது கஷ்டம். ஜெபிக்கிறவன் கண்ணில் யாரும் பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற, ஊழியக்காரங்கிட்ட பேசுறதே இல்லை. ஃபோன் பண்ணி பரலம் போகல, குறுக்கோளியில் ஏதாவது குறுக்கோளி வச்சிருக்கியா? பரலம் போறக்கு எல்லாத்துக்கும் குறுக்கோளி இருக்குது, பரலவத்துக்கு குறுக்கோளி கிடையாது. ஒரே ஒரு வழிதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த வழியை சிலர் என்ன தெரியுமா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர் தான் அந்த வழியை கண்டுபிடிப்பாங்களாம். வாசிங்க மத்தேயுல 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் அதை சுதந்திரமா இருக்கிறதுக்கு நிறைய பேர் சுதந்திரமா இருக்கணும். இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க யாரும் விரும்ப மாட்டாங்களா? ரொம்ப வழி விசாலமா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், பர்சனாலிட்டி குறையக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். கஷ்டம் கஷ்டம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு அந்த வழியை கண்டுபிடிக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 3 பேரோ 4 பேரோ தான் அந்த வழியை கண்டுபிடிப்பான்னு ஊழியக்கார மெசேஜ் எடுத்தார். என்ன செய்ய போறேன்னு தெரியல. நீ நினையாத நேரத்தில், நினையாத நாளிகையில், நினையாத நாளில இயேசு வருவார். நீ நினையாத நாளிகையில் அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? வாசிங்க, நீதிமொழிகளை வாசிங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதிமொழிகளை வாசிக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தோட நீதிமொழிகள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை. அப்ப நீ அவர் நினைச்சிட்டே இருக்கணும். நினையாத நாளிகள் அப்பா வந்துடுவார். புரியுதா உங்களுக்கு? எப்ப வருவார் ஆண்டவர்? வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். போதுங்க. உனக்கு தெரியாது எப்ப வராரு, உனக்கு தெரியாது. ஆகவே நீ என்ன செய்ய? விழித்திரு. உங்கள் ஆண்டவர் எப்ப வருவார்னு தெரியாது, இயேசு எப்ப வருவார்னு தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் விழித்திரு. அறியாது எப்ப வருவார்னு தெரியாது. எப்ப வருவார்னு காலங்களை குறித்து கர்த்தர் எழுதிட்டார். ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் நினையாத நாளில வந்திருப்பார். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் எப்ப வருவார்னு தெரியாது. சாயங்காலத்தில் வருவாரா, நடுராத்திரியில் வருவாரா, சேவல் கூறுபன் வருவாரா, காலையில் வருவாரா, 2ஆம் ஜாமத்தில் வருவாரா, 3ஆம் ஜாமத்தில் வருவார், தெரியாது. ஆனா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ விழிச்சிருக்கணும். கவனி, ஆண்டவர் வருகையில மாத்திரம் நீ கைவிடப்பட்டுட்ட, அதுக்கப்புறம் சபையெல்லாம் இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு, நீ வாசிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீ பரலோகம் போக முடியாது. அதுக்கப்புறம் மரணம் இருக்காது பூமியில. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிற்பாடு இந்த பூமி இப்ப மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் எழுதுறார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிற்பாடு இந்த பூமியில் மரணம் இருக்காது. அநேகம் பேர் சாவை தேடி ஓடுவார்கள், சாவோ அவர்களை மேற்கொள்ளாது. உபத்திரவத்தின் காலம் இந்த பூமியில் இருக்கு. இப்ப கிருபையின் காலம். உபத்திரவத்தின் காலம் தொடங்கிருச்சு அப்படின்னா உபத்திரம் இருக்கு, மரணம் இருக்காது. நிறைய பேர் மரணத்தை விரும்புவாங்களாம், மரணம் அவர்களை மேற்கொள்ளாது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில வருவார் என்று அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருக்கணும். அவர் வருகையில மாத்த நீ கைவிடப்பட்டுட்டீனா
எல்லாரும் ஊரே உன்னை வேடிக்கை பார்க்கு. எல்லாரும் உங்கள் சபையில் எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? ஏசப்பா வரும்பொழுது எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகல சொல்லி நீ போகிற மளிகை கடங்கார உன்னை விசாரிப்பான். நீ ஆஃபீஸுக்கு போகிற இந்த ஆஃபீஸ் உன்னை விசாரிப்பான். கிறிஸ்துவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, நீ போகலையா? ஏன் நீ பரிசுத்தமே இல்லையா? நீ பாவம் செஞ்சுட்டு இருந்தியா? நீ சொல்லுவேன், இல்லை மறுபடியும் ஆண்டவர் வருவார், நான் ரத்த சாட்சியை மறிச்சு போவேன், அதெல்லாம் உன்னால முடியாது. கிருபையின் காலத்திலேயே நீ எடுத்துக்கொள்ளப்படல அப்படின்னா எப்படி ரத்த சாட்சியை மறிக்க போற? புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ விழித்திருக்க வேண்டும். இங்கே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நன்றா அறிந்திருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் வருவ சொல்லி. அந்த கடைசி 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், மற்றவர்கள் தூங்குகிறது போல. யாக்கோப்பா எப்படிங்க? மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்கிடக்கூடாது. இது தூங்குகிற காலம் அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த விழித்திருக்கும் பொழுது நீ என்ன ஆசீர்வாதம்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த விழித்திருக்கிறது என்ன ஆசீர்வாதம்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா ஜெபம் பண்ணி விழித்திருந்தார். ஜெபம் பண்ணிட்டாரு, போய் சமுத்திரத்துட்டு போய் பார்த்துட்டு வா, மேக வருதான்னு போய் பார், விழிச்சிருந்தார். ஜெபம் பண்ணி விழிச்சிருந்தார். பலிபீடத்தை கட்டிட்டு ஆண்டவரே நீ சொன்னபடியே நான் செய்துட்டேன், ஜெபத்தை கேட்டாலும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி விழித்திருந்தாரு. வானத்திலிருந்து கர்த்தர் வக்கினிய கர்த்தர் அனுப்பினா. ஜெபம் பண்ணிட்டு நீ விழிச்சிருக்கணுங்க, ஜெபம் பண்ணிட்டு நீங்க காத்திருக்கணுங்க. ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்க புத்தி உள்ளவர்கள் 5 பேர் போய் விழித்திருந்தார்கள். மணவாளன் வந்தார், உள்ள போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? யோவான் 5வது வசனத்தில் வாசித்தோம், 38 வருஷம் விழிச்சிருந்தவன். விழிச்சிருந்தவனை சந்திக்கும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நேரடியாக போய் சந்திச்சார். ஏன்? அவன் விழிச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? விழித்திருந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டாரு, இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டாரு, இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டாரு. விழித்திருந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ விழிச்சிருக்கும். சங்கீதம் 17 சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் விழித்திருக்கும் பொழுது உம்முடைய சாயலால் அப்படின்னு என்ன தெரியுமா? நீ விழிச்சிருந்தா தான் அவருடைய சாயலை நீ யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? நீ ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், நீ ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும், நீ ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும். அப்ப விழிச்சிருந்தா தன்னுடைய சாயலை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை படிச்சு நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலைகரே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானன்னு கர்த்தர் எழுதிட்டார். நீ காத்திருந்த, விழிச்சிருந்த, காத்திருந்த அப்படின்னா நீதான் பாக்கியவான். அல்லேலூயா. ஆகையா இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திரு. ஜெபம் பண்ணிட்டு காத்திரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா வெயிட் பண்ணு, தூங்காத. தூங்கினா உனக்கு ஆசீர்வாதம் போயிடும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. எழுந்தின்று கண்களை மூடுவோம்.
கண்ணீரோட போடு, கண்களை மூடி கண்ணீரோட போடு. வேகமாய் போகும் வாழ்க்கையே, ஓ வேகமாய் போகும் வாழ்க்கையே, ஒரே ஒரே வாழ்க்கை தானையா, உலகில் வேறொரு வாழ்க்கை இல்லையே, ஒரே ஒரே வாழ்க்கை தானையா, உனக்கு வேறொரு வாழ்க்கை இல்லையே, ஓ வேறொரு வாழ்க்கை இல்லையே. வாலிபம் மாயைதான், இளமையும் மாயைதான், வாலிபம் மாயைதான், இளமையும் மாயைதான், இவைகளெல்லாம் கடந்து போகும் உலகத்தின் தேசம்தான், இவையெல்லாம் கடந்து போகும் உலகத்தின் தேசம்தான். வாலிபரே வாலிபன் காலத்தில் சிருஷ்டிகரே சுவை நீரை, வாலிபரே வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரே சுவை நீரை, சிருஷ்டிகரே சுவை நீரை. வேகமாய் போகும் வாழ்க்கையே, ஓ வேகமாய் போகும் வாழ்க்கையே, ஒரே ஒரே வாழ்க்கை தானையா, உலகில் வேறொரு வாழ்க்கை இல்லையே, ஓ வேறொரு வாழ்க்கை இல்லையே. நேசித்து வழி நடத்த நல்ல பிதாவே, உம்முடைய பாதத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துக்கிறப்பா. ஜனங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஜப இல்ல, சாயங்காலத்துல ஜப இல்ல, இரவிலும் ஜப இல்ல, கோழி கூப்பிட்ட நேரத்துல ஜப இல்ல, காலையிலும் ஜபம் இல்ல, இரண்டாம் ஜாமத்திலும் ஜபம் இல்ல, மூன்றாம் ஜாமத்திலும் ஜபம் இல்ல. எப்படி பரலோகம் வர போறாங்களோ தெரியலப்பா. ஆனாலும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணி நீ விழுத்துரு, ஜெபம் பண்ணி விழுத்துரு, அப்பதான் அற்புதம் அடையாளம். ஜெபம் பண்ணி விழுத்துரு, அப்பதான் முகத்துக்கு என் சாயல தருவேன் என்று சொன்னீரப்பா. இயேசுவே, இந்த பாக்கியத்தை கொடுக்கும்படி வேண்டி கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு மேல ஜபாவி ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு மேல ஜபாவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, முத வரிகளை மாத்திரம் எங்களுக்கு கைவிட்டுறாதீங்க இயேசுப்பா. முத வரிகளை மாத்திரம் எங்க குடும்பத்தை, எங்க சபையில் இருக்கிற எங்க உற்றார் உறவினர்கள், விசேஷமா எங்களுடைய தேசத்து ஜனங்கள், வானமும் பூமியும் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி சங்கீதம் 24 முதல் 2 வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாதப்பா. எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யுங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தி செல்லுங்க. இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.